அப்படின்னா எதெல்லாம் வைத்து உங்களால் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண முடியும், இதை பற்றின ஒரு முழுமையான தகவல். ஸோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசி ஆர்டர்ஸ் பெண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசிசி டிரைவர் கம் கண்டக்டரை 850 பேரை பார்த்திங்கன்னா எப்போ எடுப்பாங்க? ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் மற்றும் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த 2026 டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷனில் என்ன வர இருக்குது? ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்எஸ்டிசி 2026 போக்குவரத்து கழகத்தில் 28,000 காலி பணியிடங்களை நிரப்ப போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ நிச்சயமாக 28,000 காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகங்களில் நிரப்ப போகிறாங்க. இப்போ இருந்தே உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ தமிழக அரசு இந்த எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்தது. ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஆனால் போக்குவரத்து கழகத்தில் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வர இருக்குது. ஆண்களுக்கும் இலவசம். தமிழகம் முழுவதும் இந்த ஆதார் கார்டை பயன்படுத்தி அனைத்து பேருந்துகளிலும் ஏறலாம், இறங்கலாம், எங்கு வேணாலும் செல்லலாம். ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. இது தமிழக மக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற மாநிலத்தவர்களுக்கு பொருந்தாது. தமிழ்நாடு அரசு ஆதார் கார்டு வைத்திருப்போம் நபர்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகக்கூடிய திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. இதனால் போக்குவரத்து கழகத்தில் அதிக நெரிசல் ஏற்பட இருக்குது. அதிகப்படியான டிரைவர் கண்டக்டரை எடுக்க போகிறாங்க. இப்போந்தே உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டருடைய 2025 850 போஸ்டிங்கும் இந்த எலெக்ஷன் முடிந்த ரிசல்ட் வந்த ஒரு சில தினங்களில் வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறாருங்க. 2026 டிஎன்எஸ்டிசியில் 28,000 காலி பணியிடங்கள், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இப்படி அனைத்து பணியிடங்களுமே நிரப்ப போகிறாங்க. இதற்கான ஒரு அரசாணை வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.